அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்ளின் ஃபஸ்ட்டு நடிக்கும்போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த அஸ்டன்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னு, ஐயோ என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்களே, ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை அதை பண்ணியிருக்காங்க. ப்ரில்லியன்ட், யூ ஆர் டூ குட். அப்புறம் மெடோனா அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி ப்ரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க. இது ஏன் இப்படி, என்ன இது அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி ப்ரில்லியன்ட் மேடம்னா. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அபிராமி, அவங்க பேரும் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு